nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. SVC Aditya Movies தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். அவருடைய ஜாதக ரீதியாகவும் சரி, அன்றைய கோச்சார ரீதியாகவும் பார்க்கும்போது அவருடைய ஆன்மா திரும்ப திரும்ப போகும்போது என்னன்னா, உண்மையில அந்த ஆன்மா இறந்த பிறகும் மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்கு. ஒரு பாமரனா மனிதனாக வாழ்ந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த நிலையை அடைஞ்ச நபரை சமீபத்தில் பார்க்கிறோம். எல்லாருக்கும் எது இருக்குது, சோறு போட்டாரு. 1000 பிரச்சனை இருக்கட்டும்பா, சோறு போட்டாரு மனுஷன். டெய்லியும் அவ்வளோ கூட்டம் நடக்குது. அது எப்படி கூட்டம் சாத்தியன்னு சொல்லிட்டு நமக்கு இதுவே புரியல. அப்போ இந்த மனிதனுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வது மட்டுமே எண்ணமா வச்சிருந்தாரு. வேற எந்த நோக்கமும் அவர்கிட்ட கிடையாது. நம்ம எப்படி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது ப்ரமோஷன் உண்டோ, அதே மாதிரி ஆன்மாவுக்கும் ப்ரமோஷன் உண்டு. மேல் தட்டு நடிகர்கள் அடியில் இருக்கிற நடிகர் வரைக்கும் சொன்ன விஷயம் ஒரே விஷயம் என்னன்னா, அவர் வேலையில எது இருக்கோ அதுதான் எங்க வேலையில இருக்கும். தானா வராங்க, தானா கும்பிடுறாங்க, தனக்கெல்லாம் முடிஞ்ச விஷயத்த பூவை வாங்கி போடுறாங்க, மனசார உட்காந்து வேண்டிட்டு போறாங்க. மனிதனும் தெய்வமாகலாம். அதுக்கு முக்கியமான உதாரணம் கேப்டன் தான் இன்றைய லெவலில். இப்போ இவர் சிவமாக மாறிவிட்டார். இப்போ இடத்துல லிங்கம் ஒன்று தான் வைக்கல, இவர் தான் லிங்கமாக இருக்கார். இவ்வளோதான் வித்தியாசம். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் பாலாறு சுவாமிகள் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவரோடு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய குரு பூஜை சம்பந்தப்பட்டு நிறைய விவாதிக்க இருக்கும். வணக்கம். வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய நினைவு தினம், அதுவும் 1வது நினைவு தினம் வரவிருக்கு. குரு பூஜையாக அந்த நிகழ்வை நடத்துறதுக்கு தேமுதிக சார்பாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. முதல்ல இந்த குரு பூஜை அப்படின்னா என்ன சாமி? குரு பூஜைனா என்ன? இல்லை, இதுக்கு காலகாலமாக இருக்கக்கூடிய விஷயம்தான். இப்போது நம்ம பொதுவாக குலசாமியை பற்றி நிறைய பேசியிருக்கோம். உண்மையை சொல்லப்போனால் குலசாமி யார்? நமது முன்னோர்கள் தான் நம்ம குலசாமி. வாழையே வரக்கூடிய விஷயம். குரு அப்படின்றது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள், பல விஷயங்களை தெளிவுபடுத்துறது தான் குரு. அவங்க ஒரு ஞான நிலையை அடைஞ்சு போகும்போது அந்த ஞானத்தை அவங்க சொன்ன கருத்துக்களை மற்றவங்களுக்கு பகிர்ன்றதுக்காக தான் அந்த குரு பீடங்கள் அமைக்கப்படுது. பொதுவாகவே அவங்க சொன்ன விஷயத்த கண்டினியூவாக போய் எல்லாருக்கிட்டையும் போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் பீடங்கள் அமைக்கப்படுது. அப்போது ஒரு ஞானத்தினுடைய உச்சநிலையை அடைஞ்ச நபரால் மட்டும்தான் அந்த மாதிரி மிகப்பெரிய விசாலமான பார்வை இருக்கும். இப்போது கேப்டனுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே அவர் இறப்பப்போ இதை பற்றி பேசியிருக்கோம். அவருடைய ஜாதக ரீதியாகவும் சரி, அன்றைய கோச்சார ரீதியாகவும் பார்க்கும்போது அவருடைய ஆன்மா முக்தி பெற்றுடுது, மோட்ச நிலை அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றைக்கி கருத்தை பதிவு பண்ணோம். அதான் உண்மை. இப்போ அதோட நிலையை அடுத்த நீட்சியாக பார்க்குறோம். மக்கள் அதை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொல்ல வந்ததுன்னு இல்லை, பொதுவாக என்னுடைய கருத்து எல்லாரும் கருத்து தான். அவர் வள்ளலுக்கு வள்ளலாக இருந்தார், பல பேர் உதவி செஞ்சார், பல நல்ல ஒரு ஆன்மான்றது தெளிவான உண்மை. அதில் மாற்று கருத்து யாரும் இருக்க முடியாது. அப்போது அடுத்தடுத்து மக்களுடைய பார்வையில் சேர்ந்து நல்லா நிற்கிறாரு. அந்த உதவி செய்கிற குணத்தை இவங்க மேலோங்கி பார்க்குறாங்க. திரும்ப திரும்ப போகும்போது என்னென்னா, உண்மையில் அந்த ஆன்மா இறந்த பிறகும் மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்குது. அப்போ அந்த வழிகாட்டியாக இருக்கிறவங்க தான் குருமார்கள். அவங்க அவங்களுக்கு உடம்பு தேவையில்லை. ஞானிகளுக்கு சித்தர்களுக்கு எல்லாத்துலேயும் பரம்பொருளாக நடிச்சிருப்பாங்க. அதனால் அவங்களுடைய தத்துவம். இவர் மோட்ச பதிவை அடைஞ்சிட்டாருன்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த அடைந்த நபர் மக்களுக்காக அந்த உடல் இல்லை என்றாலும் கூட ஜீவனாக இருந்து பணி நடத்துகிறாரு. அதை மக்கள் பணிபோம் உணர்கிறாங்க. இப்போது அந்த இடத்துல வரும்போது அவங்களுக்கு ஒரு சில வைப்ரேஷன் கிடைக்குது. இப்போ நிறைய சித்திரப்படங்கள் மக்கள் போகிறாங்க, தன்னுடைய குருமாரை தேடி போகிறாங்க, குருமாரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்படி மக்களால் சமீபத்தில் விரும்பக்கூடிய ஒரு அந்த நிலையை அடைகிற பரிபூர்ணமாக நம்ம கண்ணில் அந்த ஜீட்சி எடுத்து வரக்கூடிய நிலையை தாண்டி ஒரு பாமரனா மனிதனாக வாழ்ந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த நிலையை அடைஞ்ச நபரை சமீபத்தில் பார்க்குறோம். நம்ம பொதுவாக குருமார் ஞானம் சொல்லுவோம், பல படிகளை தாண்டி பல விஷயங்களை தாண்டி தான் அந்த நிலையை அடைய முடியும். அதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்த விஷயத்தில். ஆனால் மக்களாலேயே இவரை கடவுளாக சித்தராக பார்க்கக்கூடிய தன்மைன்றது இந்த ஒரு விஷயமாக நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம். நல்ல கூட்டங்க, மக்கள் அலையலையாக வராங்க. அந்த அன்னதானம்ன்றது எப்படி வள்ளல் பெருமான் எப்படி அணையா வழக்கா இன்னி வரைக்கும் அன்னதானம் அளிக்கப்படுகிறதோ, அதே மாதிரி தான் இன்று வரை அங்கே தொடர்ந்து அன்னதானம் அளிக்கப்படுகிறது. அப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க பார்க்கும்போது அவருடைய ஆன்மா அங்கே இருக்குதுன்றது கன்ஃபார்ம் ஆகுது. நிறைய பேர் அவங்க ஒரு சில வேண்டுதலை வைக்கும்போது உண்மையிலே எனக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது,
நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் போது அப்போ கண்டிப்பாக அவர் அந்த நிலைக்கு போயிட்டாருன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த நிலையை அடைஞ்சீங்களா மட்டும்தான் உங்களுடைய கோரிக்கையை ரீச் பண்ணி எடுத்து இறைவன்கிட்ட செலுத்தி அதை நிறைவேற்றி தன்மை யாருக்கு வரும்? சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ஞானிக்கு மட்டும்தான் வரும். இங்கே வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. உண்மையிலே அவர் அந்த நிலையை அடைஞ்சிட்டான்றதுக்கு இந்த மக்களுடைய வரவும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களும் நம்ம நிரூபணமாக இருக்குது. உண்மைதான். அரசியல் தலைவர்கள் காலஞ்சென்ற பிறகு அவங்களுக்கு நினைவிடம் வைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் கேப்டன் கோவில் அப்படிங்கிற பேரில் முடி காணிக்கை செலுத்துறாங்க. ஆமாம், எல்லா விஷயமும் பண்ணுறாங்க. ஆமாம், நம்ம கலாட்டா டிவைன் குழுவினரோடு அங்கே போயிட்டு ஒரு டெம்பிள் டூர் மாதிரி நம்ம பண்ணோம். அதாவது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு காட்சி பதிவாக பண்ணுறப்ப அங்கே நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணாங்க அவங்களுடைய என்ன நடந்தது, அவங்க இங்கே வந்து அவங்களுக்கு என்ன கிடச்சதுலாம் ஷேர் பண்ணாங்க. அதில் ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, எனக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, நான் வந்து கேப்டன் ஐயாட்ட வேண்டிக்கிட்டேன் எனக்கு குழந்தைக்கு உடம்பு சரியாகணும் அப்படின்னு. ஒரு மிரக்கல் நடந்தது, குழந்தைக்கு உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு. அரசியல் தலைவராக நம்ம பார்த்துருக்கோம் அவரை. அதையும் தாண்டி மக்களுடைய உள்ளுணர்வுக்கு இருக்க சக்தியா இல்லை கேப்டனுக்கு இருக்க சக்தியா? ரெண்டு சக்தி மிங்கில் ஆயிடுச்சு. விஷயம் என்னன்னா, அதையும் தாண்டின விஷயம் இல்லை. இயல்பாகவே நல்ல மனிதராக வாழ்ந்தார். எப்படி சொல்கிறதுன்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்றும் இல்லாமல் வாழ்ந்தார். அதான் உண்மையான விஷயம். வெளிப்படையாக இருந்தார். எல்லாருக்கும் எது இருக்குதோ சோறு போட்டார். 1000 பிரச்சனை இருக்கட்டும்பா அப்படின்ற விஷயத்தில் சோறு போட்டார் மனுஷன். அப்போது நம்மளுக்கு மனசு நிறைவேண்டது எங்கே வரும்? போதும்ன்ற ஒரு விஷயம் இது ஒன்று மட்டும் தான் உண்டு. மற்றதில் எங்கே போனாலும் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. போதும்பா அப்படின்ற ஒரு விஷயம் இது உண்டா? அப்போ அந்த நிறைவேடைய செஞ்சாரா இல்லையா? எல்லாருக்கும் செஞ்சார். அவர் துறை சார்ந்த நபர்களுக்கு மட்டுமே அவர் செய்யலை. இங்கே விஷயம் என்னன்னா, அவர் சினிமா துறையை சேர்ந்தவர், ஓகே, அவங்க டிபார்ட்மெண்ட் போய் செஞ்சிருந்தாலும் நம்ம சொல்லிடலாம். எல்லாருக்குமான விஷயத்தமாக செஞ்சார். தன்னுடைய பிறந்தநாளே என்ன பண்ணார்? வறுமை ஒழிப்பு நாளாக பண்ணார். பக்ரீத் வந்தால் எல்லாருக்கும் அசைவ உணவு கொடுத்தாரு. இது யாரும் இந்த மாதிரி வித்தியாசமெல்லாம் யாரும் யோசிக்கல, செயல்படுத்தினார். அதாவது சொல் ஒன்று செயல் ஒன்று கிடையாது, இல்லாமல் எல்லாம் ஒன்று அப்படி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்லாம் ஆரம்பத்தில் செஞ்சுட்டாரு. அது வந்து அது உடம்புல ஊற போகிற விஷயம் மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நம்ம கண்கூட பார்க்குறோம், அவருடைய செயல்பாடை பார்க்குறோம். அவர் அந்த அளவுக்கு உச்சாணிக்கு வராரு. யார் கொடுத்த தயவு? மக்கள் தான். இங்கே மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு. நம்ம 12 வருஷத்துக்கு கும்பாபிஷேக கோயிலுக்கு இது பண்ணுறோம். நீங்கள் ஒரு சில சக்தியை மந்திர உச்சாரணை மூலியம் ஊட்டும் போது தான் அந்த தெய்வத்துக்கும் அங்கே அந்த விஷயங்கள் வந்து கைகூடும். அப்படி மக்களுடைய ஒட்டுமொத்த என்ன அலைகளுமே என்ன ஆகிப்போச்சு? அவர் வாழும் மகான் தான், சித்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அலைகள் பண்ணிடுச்சு, முடிவு பண்ணிடுச்சு. அவர் சித்த நிலையை எட்டிட்டார். வேறு வழியில் பார்க்கறது தெரியுதில்ல. முடி காணிக்கு யாரை செலுத்துவாங்க? பொங்கல் யாருக்கு வைப்பாங்க? நம்ம அதான் திரும்ப சொல்கிறேன், இது ஏற்கனவே இருந்த விஷயந்தான். இப்போ ஏற்கனவே மறைந்தவர்கள் தான் முன்னோர்கள் தான் நம்ம சாமியாகவும் குலசாமியாகவும் கன்னிமார்களாகவும். ஏன் ஒரு பெண்ணு வீட்டில் இறந்துச்சுன்னு வச்சுக்கலாம், கன்னி கழியாமல் இறந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அடுத்த கட்டமாக அவளை வந்து குலசாமி எதிர்த்து வழிபட வழக்கம் நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. கன்னி வழிபாடும் இருக்குது. அதே மாதிரி தான் இவரும். சாஸ்தா நமக்கு இன்றைக்கி வாழும் காலத்தில் சாஸ்தா சொல்கிறோம். இப்போ ஸ்ரீ ராமபிரானை சொல்கிறோம். எல்லாருமே இங்கே வாழ்ந்தவங்க தானே. முருகப்பெருமானை சொல்கிறோம். யாரும் வேற எங்கேயும் இல்லை, எல்லாமே இங்கே வாழ்ந்தவங்க. இப்போ நமக்கு எப்படி பிரமிப்பாக இருக்குன்னா, நம்ம வாழும் காலத்தில் ஒருத்தரை பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம கூடயே இருந்து நமக்கு ஒரு தலைவராக இருந்தவர் வந்து இன்னைக்கு இந்த ஒரு மாதிரி மகான் ராகவேந்திரர். அதான் ராகவேந்திரர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம புவனகிரியில் தான் பிறந்தவர். நம்ம மகாவதார் பாபா சிஏ தெரியும், நம்ம இங்கே தான் பிறந்தவர். இப்போ இவங்க எல்லாமே நம்ம வீடுக்கு முன்னாடி இருந்தவங்க. நம்ம அதை அவங்க வந்து கேள்விப்பட்டிருக்க மற்ற லைவாக பார்த்தது கிடையாது. இப்போ இந்த வாழும் சமகாலத்தில் நம்ம இந்த நபரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போது ஒரு கோயிலில் நடக்க வேண்டிய எல்லா விஷயம் நடக்குது. இப்போ ஒரு சின்ன விஷயந்தான், ஆகம விதின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் கோயிலில். அது மட்டும்தான் நம்ம தெரியலையே தவிர்த்து மற்ற இது மக்களுக்கான கோயிலாக மாறிச்சு. இங்கே பிரச்சனை என்னென்னா, இது எனக்கான கோயில், உங்களுக்கான கோயில், அவருக்கான கோயிலெலாம் இங்கே எதுவும் பிரிக்கலை. நீங்களாக வரீங்க, நீங்களாக பொங்கல் வைக்கிறீங்க, நீங்களாக வேண்டிக்கிறீங்க, உங்களுக்கு நிறைவேறுது, ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. அப்படியே மக்களாக ஷோ மோட்டிவாக அவங்களே வராங்க. இது வந்து யாரும் நீங்கள் போனம்பா செய்யணும்பா இப்போ கும்பிட்டுவான்னு சொல்கிற விஷயம்லாம் அங்கே கிடையாது. டெய்லியும் அவ்வளோ கூட்டம் நடக்குது. அது எப்படி கூட்டம் சாத்தின்னு சொல்லிட்டு நமக்கு இதுவே புரியல. உண்மையிலே அவங்க அதை வந்து குருவாக ஏற்றுன்றது நல்ல விஷயந்தான், தப்பு கிடையாது. ஏன்னா உண்மையிலே அந்த நிலையை அடைஞ்சவர் தான் அவர். ஜாதக ரீதியாக பார்க்கும்போதும் அந்த நிலையை அடைஞ்சிட்டாரு. அதை மக்களும் உறுதிப்படுத்துகிறாங்க. சந்தோஷமான விஷயம். இது வந்து உண்மையிலே வேண்டட்டும். மக்களுக்கு பல எண்ணங்கள் நல்ல விஷயம் நடக்கட்டும். கேப்டன் அவர்களுடைய நினைவிடம் சித்தர் பீடம் மாதிரி மாறிடுச்சு. நிச்சயமாக மாறிடுச்சு. இருக்கட்டுமே, தப்பு கிடையாது. அவரும் சித்தர் தானே. நம்ம ஏற்கனவே செவி வழியா கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி குரு பூஜை நிகழ்த்தப்பட்ட இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசும்பன் முத்துராமலிங்க தேவருக்கு ஆலயம் எழுப்பியிருக்காங்க. இம்மானுவேல் சேகரனாருடைய நினைவிடம் அங்கே குரு பூஜை நடக்குது. இப்போ அங்கேயும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது மாதிரியான பூஜைகள் நடக்குது. அது கோயில் ஃபார்மேட்ல பால் குடம்லாம் தூக்குறாங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான நம்மிடையே வாழ்ந்து சென்ற மனிதர்கள் இந்த நிலையை எட்டும் போது அந்த அந்த அந்த
தன்மை இருக்கு இல்லையா, அந்த தன்மையை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா? அது என்ன தன்மை, அவங்களுக்கு எப்படி அந்த நிலைக்கு மாறுறாங்க அந்த தன்மை? இல்லை, ஒரு 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, வாழடி வாழையாக இவங்களோட முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் சேர்ந்துருக்கும். அந்த நல்ல மனசோட இயங்கின விஷயங்கள் செயல்பாட்டுக்கு வந்துடுச்சு. அதாவது பொதுவாகவே ஒன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான ஆற்றல் படைத்தவர்கள், மக்களுக்கு நல்ல கருத்துக்களை விதைக்கிற எல்லாருமே இறைவன் சீக்கிரமாக அழைச்சிட்டுவார். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த எண்ணங்கள் போய் சேரட்டும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க, உடலை தனிமைப்படுத்திடுவாங்க. இப்போ வந்து உடல் தான் அவர் மறைஞ்சு போச்சு, அவர் ஆன்மா மறையலை, அந்த இடத்துலாம் இருக்குது. மக்களோட மக்களாக இன்றைக்கும் கலந்து வாழ்ந்துன்னு இருக்காரு. அதுதான் நம்ம உதாரணமாக சொல்கிறோம். அவர் நீங்கள் வந்து ஒரு யாக பூஜை செஞ்சு மற்ற விஷயங்களை பூஜைகள் புனஸ்காரத்தின் மூலயமா ஞானத்தை அடையிறது ஒரு நிலை, இயல்பாக ஒரு மனதுக்கு ஞான நிலை வர்றது ஒரு நிலை. இப்படி பல நிலைகள் ஞானத்தில் உண்டு. ரமண மகரிஷியெல்லாம் பார்த்துருப்போம், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் அப்படின்னு யாரும் ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் ஞானமே பிறக்குது. புத்தருக்கு எப்படி ஞானம் பிறந்துச்சு? ஒரு நாள் ஒரு செகண்டில் தான் ஞானம் பிறந்துச்சு. அப்போது இந்த மனிதனுக்கு வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வது மட்டுமே எண்ணமாக வச்சுருந்தார். வேறு எந்த நோக்கமும் அவர்கிட்ட கிடையாது. எல்லாம் உங்களுக்கு, எல்லாம் மக்களுக்காக தான். மக்களை மீறி வேறு என்னன்னு சொல்லிட்டு மக்கள் 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 மக்களை பற்றி தான் பேசியிருந்தார். திரும்ப சொல்கிறது, மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. 1000 தான் இருந்தாலும் கூட்டு முயற்சியாக கூட்டு எண்ணங்களுக்கு எப்பவுமே வலிமை அதிகம். நீங்கள் இறை பிரார்த்தனையாக இது பண்ணுறது, கோயிலை எதுக்கு உருவாக்கணும்? வீட்டிலே சாமி கொண்டு போகலாமே. எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு ஒன்றா சேரணுன்றதுக்காக தான் கோயில் போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டது, திருவிழாக்கள் நடத்தப்பட்டது, விழாக்கள் நடத்தப்பட்டது. அப்போ சித்திரப்படியில் எதுக்கு தோணுச்சுன்னா, அந்த வாழும் காலத்தில் அவர் சொன்ன விஷயங்கள், செயல்படுத்த விஷயங்களுக்கு பிரதிபலிப்பு அங்கே இருக்கும். அதோடைய நோக்கம் நியாயமான நோக்கம். அவருடைய நோக்கம் அது வந்து இப்போ நிறைவேறி அவருடைய அந்த ஆன்மா வந்து, நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம், ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ப்ரமோஷன் உண்டு. நம்ம எப்படி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ப்ரமோஷன் உண்டோ, அதே மாதிரி ஆன்மாவுக்கும் ப்ரமோஷன் உண்டு. ஒவ்வொரு கட்டமாக போய் தான் அப்படி சிவனுடைய பாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை பெறுவாங்க. அப்போது இவர் இப்போ மனித நிலையில் இருந்தார், அடுத்து இப்போ தெய்வ நிலைக்கு வந்துட்டார். தெய்வமாக தான் மக்கள் அவரை பார்த்தாங்க. அவர் செய்யக்கூடிய உதவி மிகப்பெரிய உதவி, சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஐயா, நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் வாழ்க்கை மாறும் சொல்லிட்டு நிர்கதியாக நிற்கிற ஒருத்தருக்கு வந்து தையல் மிஷின் வாங்கி கொடுத்தாரு. உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கன்னு சொன்னார். யார்கிட்டையுமே நிற்காது அப்படின்னாரு. அப்போது அந்த குடும்பமே வாழுமா வாழாதா? அப்போ இங்கே வாழ்த்து வாங்குறதா ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் 10 கோடி செலவு பண்ணாலும் ஒரு பிளஸ்ஸிங் வாங்க முடியாது. எப்போ வாங்க முடியும்? நீங்கள் தடுமாறி நின்று இருக்கும்போது, ஒருத்தர் கை குத்து தூக்கும் போது, அப்பா நல்லா இருப்பா எனக்கு உதவி செஞ்சு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்த்துக்களை பெற்றவர் தான் அவர். மனிதன் மாமனிதனாக இருந்தார், வள்ளலாக இருந்தார், மறைஞ்சார். இப்போ இறைத்தன்மை அடைஞ்சிட்டாரு. இறைத்தன்மை அடைந்தும் மக்களுக்கு எதாவது செய்யணுன்றதுக்காக அவங்களுடைய கோரிக்கை போய் சொல்கிறாரு. மக்கள் வந்து கும்பிட்றாங்க, நிறைவேறுது. தட்ஸ் ஆல். இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. எல்லாருமே சித்தம் தாங்க, அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் உண்மையாக மனசோட உண்மையான எண்ணத்தோட பிரதிபலிப்பு நம்ம பார்க்கலாம். அப்போது இது போன்ற நிலையிலையும் ஒருத்தர் மகான் ஆகலாம் அப்படின்ற உதாரணம் அது. நீங்கள் பூஜைகள் பண்ண தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. மக்களுக்கு சேவை செஞ்சாவே மகேஷ், நம்ம சொல்லுவோம்ல, அடியாருக்கு செய்த சொண்டு அவனுக்கு செய்கிற தொண்டு. அப்போது நீங்கள் மக்களை நல்லபடியாக பார்த்துட்டீங்கன்னா நீங்களும் அந்த தன்மையை அடைய முடியும் அப்படின்று இன்றைய காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் நம்ம பார்த்து கொண்டிருந்த இன்னி வரைக்கும் அருவமாக இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். உண்மையான விஷயம், நல்ல விஷயம், செய்யட்டும் மக்கள். மிக பெருமாள் பக்தராக அறியப்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மார்கழி மாசத்திலேயே அவரை இறைவன் எடுத்துக்கிட்டாரு அப்படின்லாம் அந்த நேரத்தில் நிறைய டாக்ஸ் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தின் மேல கருடன் சுத்தினது, அதெல்லாம் வந்து ரொம்ப அதிசய நிகழ்வாக ஆன்மீக பக்தர்கள் இல்லையா? அன்னைக்கு வந்து குலதெய்வ கோயில் அடைச்சிட்டாங்க. யாருடைய குலதெய்வ கோயில்? அவருடைய குலதெய்வத்து மேலே அளப்பரிய பட்டு கொண்டு வருவார். அந்த கலாச்சாரம் மாறாமல் இருந்த மனுஷன். எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில் எல்லா நிகழ்வுக்கும் முதல் எங்கே போவார்? குலதெய்வத்து கோயிலுக்கு போவோம். எந்த விஷயமே செய்ய மாட்டார், செஞ்சதே கிடையாது வாழ்க்கையில். அவர் அதை சிஸ்டமேட்டிக்காக வச்சிருந்த ஒரு மிகப்பெரிய மனுஷன். அப்போது அந்த குலதெய்வ வழிபாடு முக்கியத்துவத்தை தெரிஞ்சவர், முக்கியமான விஷயம். ஆன்மீக விஷயத்தை புரியல தெரிஞ்சவர். அப்போது அடுத்துக்கடுத்துக்கு போகிறாரு. மக்கள் இவ்வளோ துன்பப்படுறாங்க, அப்போ மக்களுக்கு செய்யும்போது அது இறைவனுக்கு செஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கடவுள் பேரை தான் வச்சுருப்பார். அவங்க அம்மா பேர் ஆண்டாளன்றதுனால ஆண்டாள் சீவிலிபுத்தூர் ஆண்டாள் ரொம்ப ஒரு பெரிய உண்டு. இன்னொன்று, நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். உதவி இப்போது நம்ம சொல்கிறோம் காசியில் போய் வந்து சிவபெருமான பிச்சை எடுத்தாருன்னு, அது கதையாக இருந்தாலும் கூட நம்ம உணர்த்தக்கூடிய ஒரு தத்துவம். இப்போ அணையாவளுக்கு எதுக்கு வள்ளலார் ரெஜிஸ்டர் பண்ணார்? நீ 1000 தான் தவறு இருந்தாலும் உன்னுடைய வயிறுன்னு ஒன்று இருக்குது, அங்கே பசிக்கும் போது உடனே தியானம் பண்ணுறதுக்கான ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அப்போது ஒரு மனிதனுக்கு ஒருவேளை உணவாவது போட்டோம்னா அவன் திருப்தி அடுத்த கட்ட விஷயமா செய்வான்றதுக்காக தான் பண்ணாங்க. சரி, கர்மவர் காமராஜ் எதுக்கு சத்துணவு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார்? மக்கள் பசியாரட்டும். இவ்வளோ தான் விஷயம். இங்கே மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் தான் மகேசன் செய்யக்கூடிய விஷயம். அந்த கான்செப்டை புரிஞ்சினார், கடைசி வரைக்கும் செஞ்சார். இன்றைக்கி அந்த மகேசன்கிட்ட போய் நெருக்கமாக இருந்து நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய கோரிக்கை நிறைவேற்றுற அளவுக்கு ஒரு வலிமையான
ஆன்மாவாக, தெய்வ ஆன்மாவாக அது கன்வெர்ட் ஆயிருக்கு. அடுத்த கேள்விக்கு நீங்க இப்பவே பதில சொல்லிட்டீங்க. என்ன அப்படின்னா, ஐயப்பரை வந்து அன்னதான பிரபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பேசுறப்ப மக்கள் வந்து அங்க கேப்டன் கோயில்ல இருந்த மக்கள்லாம் வந்து நம்மிடையே பகிர்ந்துகிட்ட விஷயம் என்னன்னா, நாங்க ஐயப்பரை பார்க்கல. அவரை அன்னதான பிரபுவா இருந்தாலுமே ஐயப்பரை பார்க்கல. ஆனா கேப்டன் நாங்க நிஜத்துல பார்த்திருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்ச அன்னதான பிரபு கேப்டன் அவர்தான் அப்படின்னு. அப்ப அந்த அன்னதானம் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அந்த கர்மாவை வந்து தீக்குது? இல்ல அந்த அன்னதானத்துக்கான பவர் என்ன? கர்ணனுடைய கதையே இருக்கு. கர்ணன் தான் உண்மையிலே இது வரைக்கும் கொடைவள்ளல் அறியப்பட்ட விஷயம். அதுக்கு ஈடாக இது வரைக்கும் யாருமே கிடையாது, இன்றைய வரைக்கும் கிடையாது. ஆனால் அப்பேற்பட்ட கர்ணன் அவர் இறப்புக்கு பின்னாடி சொர்க்கத்துக்கு போகும்போது ஒரு சாப்பாடு கிடைக்கல. நம்பவங்கள யாராவது? சோறு கிடைக்கல. தங்கமாக கொடுத்தாங்க, வைரமாக கொடுத்தாங்க, வைடூரியமாக கொடுத்தாங்க சாப்பிட்றதுக்கு. அது போகும்போது உணவு கிடைக்கல அவருக்கு. பிரச்சனை கடைசி வரைக்கும் ஒரு அன்னதானத்தை கொடுக்கல. அப்போ தான் சொல்கிறாரு, ஐயன் வந்து சொல்கிறாரு, நீ எல்லா தான தர்மத்தையும் பண்ண, ஆனால் ஒரு விஷயம் செய்யலை, பரவாயில்ல, அப்பயும் ஒரு சின்ன விஷயம் செஞ்சுருக்கிற. ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட இந்த அன்ன சத்திரம் எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது நீ இந்த பக்கம் கை காமிச்சிருக்கிற, ஆனால் அந்த விரலை சூப்பு உனக்கு வந்து சாப்பாடு வருதுன்னு சொல்லியிருக்காரு. எப்படி அன்ன சத்திரத்தை கை காமிச்சு விட்டதுனாலே பலன் அப்படின்னா, புரட்சித்தலைவருக்கு அப்புறம் வந்து உண்மையில் நம்ம பார்த்த விஷயம் யார்? எம்ஜிஆர் தான் நம்ம சொல்லுவோம் அதிகமாக. என்னென்னு கொடுத்து கொடுத்து சிவந்த கரகள்னு சொல்லுவோம். அப்போ நம்ம அந்த வயசில் பார்த்துருப்போமா இல்லைன்னு நமக்கு தெரியாது. அப்போ வாழும் காலத்தில் பார்த்த கொடைவள்ளல் யார்? அப்போது கர்ணனுக்கே அந்த பதவி, அந்த விஷயம் கிடைக்கல. அப்போ அந்த கான்செப்டை இப்போ லைவாக நம்ம பார்க்கக்கூடிய காலத்தில் எல்லா மக்களுக்குமான இது வந்து சமுதாயம், இந்த சமுதாயம், அந்த சமுதாயம், அந்த மக்கள், இந்த மக்கள் அப்படின்ற பாகுபாடு இல்லாமல் தன்னுடைய இறுதி மூச்சு வரை செஞ்ச மனுஷன். அந்த மூச்சு இப்போ இறைவன்கிட்ட கலந்துட்டாலும் அவங்களுக்கு அடுத்த ஒரு சந்ததி அதை மேற்கொண்டு இன்னி வரைக்கும் அன்னதான பிரதவ உண்மையில் லைவாக பார்க்க ஒரு அன்னதான பிரபு இருக்காருல்ல. இப்போ நீங்கள் கன்னிமாருக்கு இப்போ ஐயப்பனுக்கு இந்த மாலை போட்டிங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் போகிற நிகழ்ச்சி நடக்கும். என்ன பண்ணுவாங்க? அதிகபட்சம் அன்னதானம் தான் பிரதானம். எல்லா சாமி மாதிரியும் கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு அவங்கள திருப்தியாக போஜனம் போட்டு இறைவனை வழிபட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க சாமி அப்படின்னு சொல்கிற விஷயம் தானே இன்னி வரைக்கும் நடைமுறையில் இருக்குது. அதே விஷயம் தானே அவரும் பண்ணியிருந்தார். எனக்கு இன்னும் என்னுடைய இலையில் என்ன உணவு இருக்குதோ அதுதான் எல்லாருக்கும் இருக்கணும். அந்த புரட்சி ஏற்படுத்தினாரா இல்லையா? அசைவன்ற கான்செப்ட்டு திரையுலகத்துக்கு உள்ள நுழைஞ்சது காரணமே முக்கியமான இவர் தானே. குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் அந்த அசைவத்தை பிரதான உணவாக சாப்பிட்டுருந்தாங்க. எல்லாமே பண்ணியிருந்தது நம்ம உலகறிஞ்ச விஷயம், அது நம்ம சொல்லலை. கூட பயணித்து வந்து மேல் தட்டு நடிகர்கள் வந்து அடியில் இருக்கிற நடிகர் வரைக்கும் சொன்ன விஷயம் ஒரே விஷயம் என்னென்னா, அவர் வேலையில் எது இருக்கோ அதுதான் எங்கள் வேலையில் இருக்கும். மனுஷன் இப்போ தரையில் தான் பெரும்பாலும் படுப்பார். ரூம் பற்றி எதிர்பார்க்க மாட்டார், கேரவன் போக மாட்டார். இன்றைய சின்ன கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் வந்துட்டாவே நம்ம வேறு லெவலில் நம்ம நினச்சிக்கிறோம், போகிற ஒரு இதை பண்ணுறோம். ஆனால் அவ்வளோ உச்சாணியில் இருந்த மனுஷன் கேரவனை விரும்பவே இல்லையா. சக மனிதனோட மனிதனாக படுத்திருக்காரு. அப்போது மனுஷன் முதல்ல மனிதனாக வாழ்ந்திருக்காரு, உண்மையான மனித தன்மையோடு வாழ்ந்திருக்காரு. அதான் சொல்லலை, அவையா சொல்கிற மாதிரி இட்டார் பெரியோர் இடாதார் இடிவுறுத்தோர். அப்போ இட்டார் பெரியோர் தான். பெரியோரை நீ எந்த இலக்கணமே வச்சுன்னா வச்சுக்கலாமே. அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்க சொன்னார். நீங்கள் ஆதியை நீங்கள் எந்த மதத்தை ஒன்றா குறிப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி மனிதன் தெய்வமாகலாம். அப்போது இந்த கலியுகத்தில் நம்ம பார்க்குற ஒரு மனிதர் தெய்வமாக நிற்கிறாரு, சித்தராக நிற்கிறாரு, அருளாளராக மாறிட்டாரு. இது 100% உண்மை. அரசியல்ல அவர் நினைச்ச இடத்தை அடைய முடியாட்டாலும் ஆன்மீகம் அவருக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்துருச்சுன்னு எடுத்துக்கலாம். இல்லை, அது இறைவன் அவருக்கு அதை படைச்சிருக்கலாம். அப்போ அதோட அடையாளப்படுத்துக்கான ஒரு கருவியை அரசியல் அவர் பயன்படுத்திருக்கலாம். இறைவன் பயன்படுத்தியிருப்பார். அப்போது எல்லாருக்குமான அறிவு உனக்கு தேவை. அப்போ இந்த பிடித்தை அடையிறதுக்கு உனக்கு இந்த பிடித்த மொழி வந்தால் தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் அது. இப்போது நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம், ஜோதிடத்தை தாண்டிய பல விஷயங்கள் உண்டு. அது வந்து சித்தர்களுக்கு மகான் மட்டும் தான் தெரியும். சித்தர் ஏன் கல்லா போய் உட்காந்தானா அவனுக்கு விஷயம் தெரியும், சொல்ல முடியாது. பல விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு பல விஷயம் இருக்குது. முழுக்க முழுக்க ஆன்மீக சித்தரோட பயணித்த குடும்பம் அந்த குடும்பம். ஆனாலும் விதி வலியது. ஒரு கட்டத்தில் போய் சேரணும்னு சொல்லும்போது சேர்ந்துட்டாரு. இப்போ உடல் போயிடுச்சு, இன்னும் ஆன்ம பலம் அதிகரிச்சு. இப்போ அவரோட உடலால் இருந்து பிசிக்கலாக செயல்பட்டால் கூட இவ்வளோ பேருக்கு ஒட்டுமொத்தமாக பண்ணி கொடுப்போம் சந்தேகம் தான். இப்போ எல்லா தரப்பு மக்கள் வராங்க, மொட்டை அடிக்கிறாங்க, பால்வடம் வைக்கிறாங்க, எல்லாம். அதாவது இப்போ நம்ம பொதுவாக இன்னும் ஒரு விஷயம் சொல்லுவோம், முன்னோர்கள் சொன்ன விஷயம், கோயிலுக்கு போட்டு தான் நேராக வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எல்லார் வீட்டிலும் உண்டு. ஆனால் இங்கே மாறி போச்சு. எல்லா கோயிலுக்கும் போகிறாங்க, இந்த கோயிலுக்கும் வராங்க, இவரையும் சாமியாக கூப்பிட்டு வணங்கிட்டு தான் அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது இங்கே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அப்பொழுதுக்கு அரூபமாக இன்னி செயல்படுறதுன்னு அர்த்தம். எல்லாரும் மனசுக்கு ஒரு இடம் பெற்றுக்கன்னு அர்த்தம். தனிப்பட்டு நீங்கள் வந்து புகுத்தி வாப்பான யாரும் கையை பிடிச்சாங்க ஏற்றணும் இல்லை. தானாக வராங்க, தானாக கும்பிட்றாங்க, தனக்கெல்லாம் முடிஞ்ச விஷயத்த பூவை வாங்கி போடுறாங்க, மனசார உட்காந்து வேண்டிட்டு போகிறாங்க. இப்போ எல்லாமே எங்கே இயல்பாக நடக்கிறது. ஒரு நம்ம அந்த காலத்தில் பார்த்த சித்தர் படத்தை நம்ம இன்றைக்கி லைவாக பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் கொடுப்பனையும்
கேப்டன் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம உண்மையிலே வாழ்வியலில் இன்றைய தலைமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் எது? மனிதனும் தெய்வமாகலாம். அதுக்கு முக்கியமான உதாரணம் கேப்டன் தான் இன்றைய லெவலில். கேப்டன் கோவிலை பற்றி பேசுகிறப்ப அதை சிவர் பெருமானோட கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க நிறைய பேர். வந்து இது ஒரு சிவ ஆலயம் மாதிரி தான் நம்ம வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி நமக் சிவாய மந்திரம் வந்து ஓதப்படுது. சதா நேரம் அந்த நம சிவாய அங்கே ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு சிவாலயமாகத்தான் இது வந்து இருக்குது. அங்கே நம்ம வந்து இவரை சாமி மாதிரி நம்ம கும்பிடுறோம் அப்படின்னு. பொதுவான விதி என்னென்னா, ஒரு சித்தர் மறைஞ்ச பின்னாடி தான் அதுக்கப்புறம் சிவலிங்கம் வச்சு வழிபடுறது நம்ம விஷயம். பொதுவான கோயில்கள் அமைப்பு அப்படின்னா அங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்கும். ஜீவ சமாதிக்கு மேலே தான் கோயில் இருப்பதோட காலகாலமாக பின்பற்றக்கூடிய விஷயம். அதே விஷயம் தான் இங்கே வந்திருக்கு. புதுசாக ஒன்றும் இல்லை, இடம் தான் மாறி இருக்க தவிர்த்து இப்போ இவர் சிவமாக மாறிவிட்டார். இப்போ இடத்துல லிங்கம் ஒன்று தான் வைக்கல, இவர் தான் லிங்கமாக இருக்கார். இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போது மந்திரங்கள் உச்சாரம் பண்ண என்ன ஆகும்? ஏற்கனவே அந்த தெய்வ பலம் புரிந்துச்சு, இந்த ஆன்மாவுக்கு புரிந்துச்சு, வந்துடுச்சு, இயல்பாக வந்துடுச்சு. நீங்கள் போய் வேண்ட என்ன ஆகும்னா உண்மையில் அந்த ஆன்மாவுக்கு இன்னும் பலம் அதிகரிக்கும். அப்போது வேண்டியதை கொடுக்கக்கூடிய விஷயம். கேப்டன் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய மனுஷன் தான் உண்மையில். கோபம் இருக்கும், குணமும் இருக்கும். அப்போது அது ரொம்ப தெளிவாக கூடிய மனுஷன். அப்போது தன்னை நம்பி வந்தவனுக்கு எதோ நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஆசைப்பட்டார். கடைசி வரைக்கும் உறுதியாக அந்த ஒரு விஷயம் என்னென்னா, என்னை நம்பி வந்து யாரும் கெட்டு போகக்கூடாது. ஒரு சில அரசியல் நடக்கும் போது ஃப்ரீயாக சொன்னார், இப்போ யார் ஒன்றா போங்க, யார் ஒன்றா போங்க, என்னோட பின்னாடி நிற்கிறோம், என்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன மனுஷன். இல்லை, இந்த நேரத்தில் அவருடைய ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பேனரில் கட்டப்பட்டிருக்கிறது வந்து கயிறு இல்லை, என் தொண்டனோட நரம்புன்னு அப்படின்னு சொன்னார். அப்போ பார்த்துங்க, அப்போது வந்தவரை எப்போயுமே நிற்க வர மாட்டார். அதான் சொல்லுவாங்கல்ல, அசிஸ்டன்ட் சயின்ஸ்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ பசின்னு சொல்லிட்டு நேராக பஸ்ஸுக்கு காசு இருக்குதோ இல்லையப்போ நடந்து போயாவது கேப்டன் வீட்டுக்கு போயிடுவோம், ஆஃபீஸுக்கு போயிடுவோம். கண்டிப்பாக சோறு உண்டு, எது இருக்குதோ இல்லையப்போ வாய்ப்பு இருக்குதோ இல்லை, அது அப்புறம் சோறு உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த கலாச்சாரம், ஒரு பசின்னா அந்த உணர்வு நம்ம சொல்லுவாங்கள்ல, அன்றைய அரசியல் தலைவர் சொல்லுவாங்கள்ல, எல்லாருமே பஞ்சத்துக்கு தான் இங்கே வந்தோம், பசி பட்டினா அவங்களுக்கு தெரியும், அந்த பசி பட்டினை உணர்ந்தால்தான் அவங்க அரசியல் பதவிக்கு வரும்போதெல்லாம் அந்த விஷயத்தை பண்ணாங்கன்னு சொன்னதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி லைவாக பார்க்குற விஷயம் பசி அப்படின்னு ஒரு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன மாதிரி அந்த வறுமை ஒழிப்பு நாளாக பண்ணார். அவருடைய பர்த்டேவை யாராவது பண்ணுவாங்களா அந்த விஷயத்த? அந்த சாதனையை லைவாக பண்ணி காமிச்ச மனுஷன். நிச்சயமாக இது போன்ற நிலை இருக்கணும், அந்த மாதிரி நிலை தான் கண்டிப்பாக ஏற்படும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. இதை வந்து உண்மையில் இன்றைய இளைஞர்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த சோழ வம்சத்துலலாம் இந்த பள்ளிப்படை கோயில்கள்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அதாவது ராஜராஜ சோழனுடைய இது கூட ஒரு பள்ளிப்படை தான் அப்படிம்பாங்க. அதாவது சிவலிங்கத்துக்கு கீழே வந்து எல்லா இடத்துலையுமே அப்படி தான். அங்கே பெரும்பாலும் ஜீவ சமாதி இருந்தால் தான் அங்கே சிவனாலயமே பெரும்பாலும் இருக்கும். நம்ம பழமையான கோயில் ஏன் சொல்கிறோம்? பழமைன்னு சொன்னாவே அங்கே யார் இருப்பா? ஒரு சித்தர் வழிநடத்துவார். இப்போ ஒன்றும் திருவண்ணாமலை இடைக்காடா சித்தர் ஜீவ சமாதி அங்கே இருக்குது. பழனி போன ஒருத்தர் சித்தர் இருக்குது. எந்த சித்தர் எங்கே இல்லாமல் இருக்கார்? அவங்களுடைய சக்தியை அங்கிருந்து பெற்றுட்டு அதே மக்களுக்கு தன்னடத்துக்காக தான் அவங்க ஜீவனாக, அவங்க ஜீவன்னா உயிர் தானேங்க. ஜீவ சமாதி உயிரோட்டமுள்ள இடம் தானே. அப்போ இவர் உயிரோட்டமாக தான் இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் மக்கள் நம்புகிறாங்க. ஐயா அவர் உடல் தான் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் நம்ம மனசில் இருக்கார். நான் நினச்சதை செஞ்சு கொடுக்குறாரு. நான் அவரை வேண்டுதல் வைக்கிறேன், குழந்தை வேணும்னா வர கேட்குறேன், கொடுக்குறாரு. எனக்கு பல கோரிக்கை நிறைவேற்றுறாரு. எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கே வந்து உட்காரும்போது ரொம்ப அமைதியாக இருக்குங்க, பிளஸிங் ரொம்ப நல்லா இருக்குது, மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. மனிதனுக்கு எந்த சுற்றி எங்கே போனாலும் நிம்மதியாக தான் எல்லாம் ஓடுறான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் போனாலும் வந்தாலும் கூட கடைசியில் ஒரு 10 நிமிஷமாக நீ ஒரு ஓய்வு பிடிக்காத அம்சத்தை ஓடுறான். அந்த 10 நிமிஷம் அங்கே உட்காரும்போது நிம்மதி கிடைக்குது. அதுவே மிகப்பெரிய விஷயம். கடைசி வரைக்கும் அவருடைய ஆன்மா மற்ற எல்லாத்தையும் தருது இல்லையோ, ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தருது. அப்போ ஒரு நிச்சயமாக சித்தர் தான், தெய்வ பிரிவு தான், மாற்றமே இல்லை. இன்னும் வளரட்டும், மக்கள் ஆதரவு கொடுக்கட்டும். இது போல் நல்ல ஆன்மாக்கள் இவரை பார்த்தியாவது அடுத்து வரக்கூடியங்க. பல கோடி அப்படின்னு பேசுகிறீங்க, நம்ம நிறைய இப்போ பார்க்குறோம். 500 கோடி 800 கோடி 900 கோடின்றீங்க. இன்னும் மக்கள் தெருக்கூடி நின்றுக்கிறாங்க. நீங்களாம் நினச்சா 10 கிராமத்தேர்த்து பண்ணலாம், நம்மள நமக்கு ஆதங்கம் வருது. ஆனால் எந்த விஷயமே இந்த கோடிகள் பற்றி பேசாமல் மக்களுடைய எண்ணங்களை வந்து புரிஞ்சுட்டு பல கோடி சொந்த காசை செலவு பண்ண மனுஷன். இன்றைக்கி என் படம் 500 கோடி போயிடுச்சு, 10,000 கோடி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வாயோட பேச நிறைய நம்ம பார்க்குறோம். ஆனால் செய்கிறாங்களான்னு சொல்லி தெரியல. ஆனால் கண்ணுக்கு முன்னாடி செஞ்சு காமிச்ச ஒரே மனுஷன் இப்போ இந்த லைவில் இவர் மொத்தம் தானே வேறான்னு சொல்ல முடியுமா? நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் 1000 செய்கிறீங்க, அது நமக்கு தெரியாது. ஆனால் கண்ணுக்கு முன்னாடி எல்லாருக்குமாக செஞ்ச ஒரு மனுஷன் யாரான்னா கேப்டன் தான். இதில் எந்த மாறுபட்ட கருத்தும் யாருக்குமே இருக்க முடியாது. பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த கட்சி அவரை சொல்லலாம், அந்த கட்சி சொல்லலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக முரண்பட்ட கருத்து உங்களுக்கு இருந்திருக்கலாம், அது ரெண்டாவது விஷயம். ஆனால் நீங்கள் மனுஷனாக அவரை பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு வார்த்தை விட கேப்டன் மேலே சொல்ல முடியாது. இந்த கேப்டன் கோவில்னு வச்சு பூஜைகள் பண்ண போகிறவங்க எல்லா மதத்தினரும் வராங்க. அப்போ ஏற்கனவே அப்படி பண்ணி தரேங்க. ரம்ஜானுக்கு ஏங்க யார் இருக்கேன், நீங்கள் நல்லா பார்த்துங்க, பிரியாணி தரது வேறு, கறி தரது வேறு. எது என் மறைக்கத்துலாம் இல்லை. நீங்கள் நேராக போனீங்கன்னா வாங்கி வந்துடலாம். யார் போனாலும் நீங்கள் அதுக்கு வந்து இஸ்லாமியா இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் யார் போய் நின்னாலும் கொடுப்பாரு. இங்கே வந்து மதம் ஆச்சரியமோ
ஆண் பெண் பேதமோ உயர்ந்த ஜாதி கீழ்ந்த ஜாதி இந்த மாதிரி எந்த விஷயம் இல்லாமல் ஏன் உண்மையில அது புனிதம் ஏற்கனவே புனிதமாக இடம் தாங்க அது. ஏன் எவனோ ஊர்ல இருந்து கிளம்பி வரான், அவன் எந்த ஜாதி தெரியுமா மதம் தெரியுமா, போனால் சோறு கிடைக்குது நின்று வாழ்த்துட்டு வரான். அப்போங்க மதம் எங்கே வேலை செய்யுது, எங்கே ஜாதி வேலை செய்யுது? அவருடைய முக்கியமான நண்பர் யார், ஆத்மார்த்தம் நண்பர் யார்? ராவுத்தர். இன்னைக்கு நிறைய பேர் நீ சொல்லிக்கலாம், அன்னைக்கு லைவாக கடைசி வரைக்கும் நின்னாரா இல்லையா, நிற்க முடிஞ்சா இல்லையா? அந்த அந்த நட்பை நீங்கள் வந்து கொச்சப்படுத்தவே முடியாது எந்த பீரியட்லையுமே. இன்றைக்கி ராதாரவியெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அவருடைய அந்த உணர்ச்சி பூர்வமாக ஒரே ரூமில் தங்கி இருந்துட்டு எப்படி இருந்திருப்பாங்க பாருங்கள். அங்கே ஏதாவது மதம் பார்த்தாங்களா, வேறு ஏதாவது மாற்று நீ உயர்ந்த ஜாதி கீழ்ந்த ஜாதி பார்த்தாங்களா? அதான் சொல்கிறோம், எண்ணமும் செயலும் ஒரு ஒன்றா இருந்துச்சு. இங்கே நான் பல பேர் வந்து பேச்சாகவே இருக்குது, செயல்பாட்டில் இல்லை. அங்கே செயலும் இருந்துச்சு, அப்படி தான் இருந்துச்சு, பேச்சும் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ மக்கள் இயல்பை ஏற்றுக்கிறான். என்னுடைய கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சிக்கும் போது நீங்கள் தான் என்ன தெய்வம். அண்ணா என்ன சொன்னார் ஐயா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலான்னு சொன்னாரா இல்லையா? வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் முன்புகழ் வாழியவேன்னு அவருடைய ஒரு பாடல் ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் அவருடைய புகழ் என்றென்றும் வாழணும்னு நம்மளும் கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவுகளை வந்து ரொம்ப ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. Nature's Comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம்சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில்.